ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னோட பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் 3782 செகண்ட் சேனலுக்கு தான் இருக்கீங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளினாலே பட்டாசு தானே, பட்டாசும் வாங்கியாச்சு. அதாவது போன வருஷம்குரிய பட்டாசு என்ன கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சிவகாசியில் போய் 2 வாங்கி கொடுத்தாரு. 2 தான் வாங்கிட்டு வந்தார். அதுவும் நம்ம வெடிக்கிற மாதிரி தான் கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ 2 வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கள் அப்பா வேலை பார்க்குற இடத்துலேருந்து இன்றைக்கி ஒரு பட்டாசு, இன்றைக்கி 3 பட்டாசு பாக்ஸ் வரும். அதையும் சேர்த்து நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிக் வீடியோவாக போடுறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்டாசு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து 2 தான் வாங்கிட்டு வந்தோம் அதே மாதிரி. ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்ததை நான் ஃபுல் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமே உட்காந்துக்கிறேம்மா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்துடலாம். போன வருஷம் கிஃப்ட் பாக்ஸ் இது. போன வருஷம் கிஃப்ட் பாக்ஸில் அப்படி ஒன்றும் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மிச்சம் பண்ணது இதெல்லாம். இதோட ப்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா புதுசாலாம் வாங்கலை. இது பார்த்தீங்கன்னா புதுசாலாம் வாங்கலை பாருங்க, புதுசாலாம் வாங்கலை. இது பழசு தான். இதை பார்க்கும்போதே தெரியும் தூசியாக இருக்கும். ஸோ வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவேன். அன்பாக்ஸ்லாம் அப்படி இல்லை, சும்மா அட்டையை மட்டும் எடுக்கணும். வா 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 வா. ஐயோ என்னடா இது, எடுக்க முடியலையே. ரெக்கார்டு வேற போயிட்டு இருக்கு, எடுக்க முடியல மக்களே. சரி இருங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். வருது அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்தா போதுமே. கொஞ்சம் கேமரா அங்கிட்ட இங்கிட்ட அதை மட்டும் கொஞ்சம் கோச்சுக்காம இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன்லாம் யாருமே என்கிட்ட இல்லை. நான் ஓனாக தான் போட்டுட்ருக்கேன் இப்படி வீடியோ. இருங்க ஒரு இடத்துல கேமரா மட்டும் வச்சுக்கிறேன். இந்த இடம் ஓகே. எப்படியோ எடுத்துட்டேன் மக்களை. ஸோ வாங்க இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃபோன் எடுத்துப்போம். ஸோ பார்க்குறீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிலி வெடி, இந்த லட்சுமி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கினது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கி எல்லாத்தையும் வெடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வீடியோ போன ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு தீபாவளிக்கு. ஸோ வாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ராக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன மாதிரி கேமரா அங்கிட்ட இங்கிட்ட ஆடுங்க, அதை மட்டும் கோச்சிக்காதீங்க. ஒரு பேபி ராக்கெட் இருக்குது, பேபி ராக்கெட் இருக்குது. அடுத்து ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பில் 15 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போன வருஷம் பெரிய பேக்கில் வாங்கிட்டு வந்தது. அது மிச்சம் நான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் மிச்சம் பண்ணி இம்பிட்டு பட்டாசு வச்சுருக்கேன். அடுத்து ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஒன்று இருக்குது. அடுத்து ஒரே ஒரு லட்சுமி பீஸு காலங்காத்தால் வாங்கிட்டு வந்து வெடிச்சுன்னு சொன்னேன்ல, அதில் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி பேக்கெட்டு, சொன்ன மாதிரி காலங்காத்தால் வாங்கினதில் ஒரு லட்சுமி பேக்கெட்டு. அடுத்து கார்ட்டூன் கிராக்கர் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் உள்ளது ஒரு பாக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அதாவது இது பார்த்தீங்கன்னா சாட்டை, இது ஒரு பாக்ஸு. அப்புறம் இந்த லட்சுமி வெடி, அது அந்த பேக்கெட்லேருந்து கீழே ஒன்று விழுந்துருச்சு போல். அப்புறம் இது என்னன்னு எனக்கும் தெரியல. உங்கள் யாருக்காச்சும் இந்த வெடி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், என்ன வெடின்னு எனக்கே தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பில் கலர் கம்பி மத்தாப்பு ஒன்று. அச்சோ கம்பி மத்தாப்பு கீழே போட்டுடுச்சு. சரிந்தா இது ஒரு கம்பி மத்தாப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரி பிஜிலி ஒரு பேக்கெட்டு. அடுத்து புல்லட் பாம் ஒன்று, மறுபடியும் ஒரு புல்லட் பாம் ஒன்று, என்ன டைம் இல்லாதான் புல்லட் பாம் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டோன் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பாப்ஸ் ஒன்று. அப்புறம் ஜீம் பூம்பா மாத்திரை ஒன்று. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு மாத்திரை மட்டுமே இருக்கும்தா. 2 சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சிலு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரிலாம் வெடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நிறைய பேர்த்துக்கு தெரியும், மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்கு காட்டுறேன். இது இப்படி தான் இருக்கும். இதை வெடித்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன் மட்டும் அழகாக வரும்தா. ஆனால் அதை நம்ம கையில் பிடிக்க முடியும். அது கடைசி நேரத்தில் வந்து தூக்கி போட்டுறணும். அப்புறம் எலக்ட்ரிக் கம்பி மத்தாப்பு ஒன்று, அதில் தான் கீழே போட்டுருச்சு. அடுத்து 7 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு ஒன்று. அவ்வளோதான், இந்த வெடி பாக்ஸில் இருக்கிறது இவ்வளோதான். மிச்சம் பண்ணதில் இம்பிட்டு தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னேன்ல,
25 ஷாட் ஒன்று, ஸ்கை ஷாட் ஒன்று, 25 ஸ்கை ஷாட் ஒன்று. இருங்க உங்களுக்கு கேமரா ஒரு இடத்துல அழகாக வச்சுக்கிறேன், அப்போதான் என்னென்ன எடுக்கணும் கரெக்டாக. ஓகேவா, முடிஞ்சிட்டு தான் இது இருக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு. அதாவது 25 ஸ்கை ஷாட் ஒன்று மக்களே. இது பார்த்தீங்கன்னா 360 ரூபா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது உள்ள எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வெடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு, வெடிக்காதவங்களுக்காண்டி நான் காட்டுறேன். இது ஆல்ரெடி திறந்ததே, அவசரத்தில் அவசரத்தில் நம்மளால் பொறுக்க முடியுமா, ஒன்று அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்படி தான் இருக்கும், உள்ள இந்த மாதிரி இருக்கும். இது கூறிய திரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும், அதாவது அந்த திரி பிங்க் கலரில் ஒன்று இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்க இங்கே இருக்கும் கரெக்டாக. உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் போட்டுருக்கோம். 25 ஷாட் ஒன்று. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வெடிச்சு காட்டுறேன் தீபாவளி அன்னைக்கு நைட்டு. அப்புறம் கேமரா வச்ச இடத்துலையும் சரவடி இருக்கு. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா 1 கிங்கு, அதாவது இது பார்த்தீங்கன்னா வாழா சரவெடி, உங்கள் தமிழில் சொல்லலாம் சரவெடின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், இது 300 ரூபா, 360 ரூபா, ரெண்டுமே 360 ரூபா, 500 வந்துருக்கும், 500 ரூபாய்க்கு மேலே. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரவெடியே, ஏதாவது இது நான் வீட்டுக்கு தெரிஞ்சுதான். இது பார்த்தீங்கன்னா 1000 வாழா இப்படி தான் இருக்கும். 1000 வாழா எல்லாத்துக்குமே தெரியுதுனால எடுத்து காட்டுவோமே தான். இது ஒவ்வொரு வருஷம் நாங்கள் சரவெடி மட்டும் வாங்கிடுவோம் மறக்காமல். ஸ்கை ஷாட் வாங்குறோமோ இல்லையோ சரவெடி கண்டிப்பாக வாங்கிடுவோம் மறக்காமல். ஏன்னா இது ரொம்ப பிடிச்சது. காலங்காத்தால் தீபாவளிக்கு எங்கள் ஏரியாவில் முதல் வெடிச்சு எல்லாரும் எழுப்பி விட்டும் பிளான் போட்டு இதை வாங்குவோம். இதையும் நான் தீபாவளி காலங்காத்தால் வெடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓகே, இதான் நம்ம வாங்கின வெடி. அப்புறம் எங்கள் அம்மா கூட வாங்கினேன்னு 2 சொன்னேன்ல, அதாவது எங்கள் அம்மாவோட வாங்குறேன்னு சொன்னேன்ல 2 வெடி, அது என்னன்னு உங்களுக்கு பார்ட் 2 மதியானம் போட்டுருவேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வரணும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் யார்ட்டாச்சும் செல்ஃபி ஸ்டிக்கர் தான் கொடுங்க. வெடி செல்ஃபி ஸ்டிக் இல்லை, இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்குமோ அது உங்கள் யார்ட்டையாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.